அன்பிற்கினிய நண்பர்களே, தலைகுனியும் நீதித்துறை என்கிற தலைப்பில் என் மனதில் பீரிடும் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன். திரும்ப திரும்ப யோசித்த பின்னாலும் கூட என் மனதில் எழுந்து உங்கள் முன்னால் நான் போடுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியத்துக்கு உட்பட்டது என்று நான் மிகுந்த அடக்கத்தோடு கருதுவதால் இந்த பதிவை தவிர்ப்பதென்பது என்னுடைய கடமையில் நான் தவறுவதாக அமையும் என்று என் மனசாட்சி சுட்டி காட்டுவதால் மட்டுமே இந்த பதிவு. 1975 நான் ஒரு வழக்குரைஞனாக வேண்டும் என்று சட்டக்கல்லூரியில் சேர்ந்தபோது இருந்த ஆர்வமும் சுறுசுறுப்பும் இன்று இல்லை. இயல்பு காலம் அனுபவம் என்கிற பாடத்தை எனக்கு கொடுத்து திரும்ப திரும்ப அது எனக்கு இந்த சமுதாயத்தை சட்டத்தால் எந்த நிலையிலும் மாற்ற இயலாது என்பதை புரிய வைத்திருக்கிறது. நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். அதை தாண்டி 78 நான் வழக்குரைஞனாக பதிவு செய்து கொண்ட போது இந்த தொழிலின் மீதிருந்த நம்பிக்கையும் நீதித்துறையின் மேல் எனக்கு இருந்த பெரு மரியாதை, கிட்டத்தட்ட ஒரு ராஜ விசுவாசமும் இன்றைக்கு இல்லை என்பதை தாண்டி ஒரு 10% கூட அதில் பாக்கி இல்லை என்கிற ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நான் ஒரு 3-4 விவகாரங்களை உங்கள் முன்னால் பட்டியலிடுகிறேன். முடிந்தவரை ஒரு விழுக்காடு கூட ஒரு அதில் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. நீதித்துறை ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறது என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு எல்லோருக்கும் தெரிந்த வழக்குகளை மட்டும் நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதனால் லாலு பிரசாத் யாதவ் பீகாரை சார்ந்தவர். அவர் மீது ஒரு 5 வழக்குகள் போடப்பட்டன. மக்கள் வரிப்பணத்தை அரசு தலைமை பதவியில் முதலமைச்சராக இருந்தபோது கொள்ளையடித்தார் என்று. அவ்வப்போது 1 மாதம் 2 மாதம் வெளிநாடு சுற்றுலா செல்வது போல சிறையில் இருந்து விட்டு வெளியே வந்து விடுகிறார். இன்றைக்கு வரைக்கும் அவர் வழக்கு முடிந்து முழுமையாக தண்டிக்கப்படவில்லை என்பது நீதித்துறையின் முதல் தோல்வி. இவர் ஊழல்வாதி மட்டுமல்ல, இன்னும் 2 விஷயங்களை நான் சொன்னால் இவர் எவ்வளவு பெரிய கிரிமினல் என்பது எல்லோருக்கும் தெரியும். இவருக்கு 7 பெண்களோ என்னவோ. ஒரு பெண் கல்யாணத்திற்கு பாட்னா மற்றும் மாநிலத்தில் உள்ள எல்லா கார் டீலர்களுக்கும் ஒரு தாக்கீது அனுப்பித்தார். புத்தம்புது கார்கள் ஷோரூமில் நிறுத்தி வைக்கப்பட்ட அத்துணை கார்களையும் பெட்ரோல் போட்டு கொடுத்து அனுப்புங்கள், என் மகள் திருமணத்துக்கு தேவைப்படுகிறது. ஒரு பிராண்ட் நியூ பல்வேறு பிராண்ட் கார்கள் ஒரு 300, 350, 400 கார்கள் பெட்ரோல் போட்டு டிரைவரோடு இவர் வீட்டில் இவர் மகள் திருமணத்திற்கு 3 நாள் பணி செய்தன. சேவையாற்றிய பிறகு திருப்பி அனுப்பப்பட்டு விட்டது. எவ்வளவு உத்தவர் என்பதற்கு இதைவிட நான் வேறு உதாரணம் சொல்ல இயலாது. திரு IK குஜரால் இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருந்தவர். மிகுந்த கண்ணியமான மனிதர். அவர் தன் வாழ்க்கை சரித்திரத்திலே லாலு பிரசாத் ராவை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பீகாரிலே பாராளுமன்றத்துக்கு தேர்தலில் இருக்க வேண்டும் என்று IK குஜரால் படிக்கப்பட்டு அவரை லாலு பிரசாத் போய் பார்க்க சொன்னார்கள். லாலு பிரசாத் யாதவை போனார், காத்திருந்தார். லாலு பிரசாத் வீட்டில் ஒரு 500 பேர் VVIPக்கள் கூட்டம். கடைசியாக ஒரு டாய்லெட்டில் அழைத்து போய் 2 நிமிடம் லாலு பிரசாத் யாதவ் IK குஜராலிடம் பேசினார். ஒருவனை அழைத்து, இவன்தான் உங்களுக்கு எல்லாம், நீங்கள் தேர்தலில் வெல்வதற்கான யுக்திகள் இவனுக்கு தெரியும், இவனை பயன்படுத்தி கொள்ளுங்கள், அவன் சொல்லுவதை கேளுங்கள் என்று இவருக்கு உபதேசம் செய்துவிட்டு ஒதுங்கி கொண்டார். அந்த லாலு பிரசாத் யாதவ் அறிமுகப்படுத்தி வைத்த மனிதன் ஒரு கடும் ரவுடியாக இருந்தான். அவன் சொன்னான், ஜி, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், எப்போது நீங்கள்
என்னிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டீர்களோ உங்கள் பாராளுமன்ற வெற்றி பீகாரிலிருந்து நிச்சயம். 2 விஷயங்கள் மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு தொகுதிக்கு 1,00,000 ரூபாய் மன்னித்துடுங்கள், ஒரு பூத்துக்கு 1,00,000 ரூபாய் பணம், ஒவ்வொரு பூத்துக்கும் 100 புல்லட்டுகள். இந்த பணத்தில் கொஞ்சம் கூட குறைய கொடுக்கலாம், ஆனால் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 100 புல்லட்டு நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இப்படித்தான் பீகாரில் நாங்கள் தேர்தல் நடத்துகிறோம், இதுதான் எங்கள் முறை, இப்படித்தான் நடத்துவோம் என்ற பயந்து ஓடிவிட்டார் ஐ.கே. குஜரால். இந்த நிகழ்வு அவர் புத்தகத்தில் ஒரு வாழ்க்கை வரலாறு என்று எண்ணுகிறேன், அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட லாலு பிரசாத் யாதவ் தண்டிக்கப்படாதது, இன்று வரை தண்டிக்கப்படாதது மட்டும் அல்லாமல் ரயில்வே துறை அமைச்சராக பணியாற்றி வெற்றிகரமாக தொழில் எப்படி செய்வதென்று ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இவரை அழைத்து பேசச் சொல்லுகிற அளவுக்கு இவர் ஒரு மேதையாக ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டு போய் பேசிவிட்டு வந்தார். எப்போது இவர் மீது இத்தனை வழக்குகளும், திருடிய மக்கள் பணத்தை திருடிய வழக்குகளும் பதிவு செய்யப்பட்ட பிறகு. இரண்டாவது, நான் முடிந்தவரை எல்லோருக்கும் தெரிந்த வழக்குகளை மற்றும் குறிப்பிடுகிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் 69% இடஒதுக்கீடு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு வந்தார். இதற்காக திரு வீரமணி கூட அம்மையாருக்கு பட்டமெல்லாம் கொடுத்தார். இன்று வரை அந்த வழக்கில் ஒரு நேஷனல் முக்கியத்துவம் வாய்ந்த ரிசர்வேஷனை பொறுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் விசாரிக்கவோ தீர்ப்பு சொல்லவோ தயாராக இல்லை. ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு ஆண்டும் 69% இவர்கள் முதலில் ஒரு லிஸ்ட் போட்டு அந்த 19% அதிகமாகிவிட்டதே, அதற்காக சீட்டுக்களை எண்ணிக்கையை அதிகரித்து ஒரு தரம் கெட்ட செயலை, சட்டவிரோத செயலை ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஒரே காரணம், அந்த வழக்கு இன்று வரை கிடப்பில் போடப்பட்டதுதான். நண்பர்களே, நேற்று பத்திரிகையில் படித்தேன், எந்த அளவுக்கு நீதித்துறை இறங்கி வந்துவிட்டது. இந்த வார்த்தையை கூட நான் மிகுந்த எச்சரிக்கையோடு பயன்படுத்துகிறேன் என்று ஒரு வழக்கி அவர்கள் கொடுத்த தீர்ப்பிலிருந்து தெரிந்திருக்கிறது. திருமதி தீபா அவர்கள் ஜெயலலிதாவினுடைய அண்ணன் மகள். அண்ணனுக்கும் அண்ணனுடைய 2 பிள்ளைகளுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பெரிய அளவு ஒட்டுதல் இல்லாவிட்டாலும் கூட இரத்த சொந்தம் என்பதனால் இறந்த பிறகு சட்டம் கைகாட்டியவாறு அம்மையார் விட்டு போன சொத்துக்கள் தீபாவுக்கும் அவர் சகோதரருக்கும் கிடைத்தன. நமக்கு வருத்தமில்லை. ஆனால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு 36 கோடி ரூபாய் அந்த அம்மையார் வரி பாக்கி வைத்திருக்கிறார். இரத்த உறவு என்ற அடிப்படையில் தானே நீங்கள் சொத்துக்களை எடுத்துக்கொண்டீர்கள். நீதிமன்றமும் உங்களை எடுத்துக்கொள்ள சொல்லி அனுமதித்தது. இந்த 36 கோடி ரூபாய் கட்டுங்கள் என்று ஒரு வழக்கு போட்டிருந்தார். அது இருக்கிறது, நிலுவையில் இருந்தது. நேற்று அது விசாரணைக்கு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுகிறது 36 கோடி ரூபாய் என்று நாங்கள் சொன்னோம். இப்போது கணக்கு பார்த்தபோது 13 கோடியாக குறைந்துவிட்டது. அவர் அதை கட்டினால் போதும். வழக்கு போட்ட தீபா சொல்லுகிறார், நான் ஏன் கட்ட வேண்டும்? சொத்துக்கள் எடுத்துக்கொண்டது வேறு, அதற்காக வரி கட்ட வேண்டிய அவசியம் எனக்கில்லை என்று அவர் ஒரு வக்கீலை வைத்து வாதாடுகிறார். ஒரு கிராமத்து ஆலமரத்து அரசமரத்து பஞ்சாயத்தில் கூட சொல்வார்கள், சொத்தை எடுத்துக்கொண்டவன் கடன்களையும் பைசல் செய்ய வேண்டும் என்று. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த சிக்கலில் மாட்ட விரும்பவில்லை என்றே நான் மிகுந்த பரிவோடு கருதுகிறேன். ஒரு ஒண்டர்ஃபுல் தீர்ப்பை அளித்திருக்கிறார். 36 கோடியை கேட்டார்கள், அதை எதிர்த்து நீங்கள் வழக்கு போட்டீர்கள். இப்போது 13 கோடியாக குறைந்து விட்டது. எனவே இவ்வளவு நாட்கள் நிலுவையில் இருந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன். 13 கோடிக்கு இன்னொரு வழக்கு தனியாக நீங்கள் போட்டு, இதைவிட கேவலம் இருக்க முடியாது என்றே நான் கருதுகிறேன். ஒருவேளை 36க்கு மேல் 10 சேர்த்து 46 கேட்டிருந்தால் அது வேறு. அதில் 13 தான் இப்போது கேட்டால் சட்டத்தில் எந்த சிக்கலும் இல்லை. சட்டப்படியும் தர்மப்படியும் நியாயப்படியும்
ஜெயலலிதாவினுடைய சொத்துக்களை எடுத்துக் கொள்ளுகிற எவளும் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய தொகை வேறு யாராவது ஜெயலலிதா கடன்பட்டிருந்தால் அதை அடைக்க வேண்டிய சட்ட அவசியம் இருக்கிறது. நீதிபதி எதுவுமே இல்லாமல் இது 36 கோடிக்கு போடப்பட்ட வழக்கு, எனவே நான் தள்ளுபடி செய்கிறேன், நீங்கள் 13 கோடிக்கு மீண்டும் ஒரு வழக்கு போடுங்கள். இந்திய நீதித்துறை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விட்டது என்பதற்கு இன்று இந்த ஒரே ஒரு காரணம் போதும் என்றே நான் கருதுகிறேன். எல்லா பத்திரிகைகளிலும் இந்த தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது. இன்னொன்று என்னை பெரிய அளவில் மனம் வேதனைப்பட வைத்தது. இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளிலும் பார்த்தேன், ஒரு நடிகர் எம்ஜிஆரோடு காமெடியனாக இருந்தவர் ஏதோ ஒரு வகையிலே சொத்து சேர்த்து விட்டார், இறந்து போய்விட்டார். அவருடைய மகன் ஒரு யூனிவர்சிட்டி நடத்துகிறார். காசு இருந்தால் போது யூனிவர்சிட்டி நடத்தி விடலாம், மேல் படிப்பு தேவையில்லை என்பதற்கு பலர் உதாரணமாக இருக்கிறார்கள். இந்த நடிகரின் மகனும் ஒரு சிறந்த உதாரணம். அந்த யூனிவர்சிட்டிக்கு ஏதோ ஒரு விழா, 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகள், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, 4 சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதில் பங்கேற்று உரையாற்றி மகிழப் போகிறார்கள் என்று அழைப்பதில் திடுக்கிட்டு போனேன். ஒரு பிரைவேட் கல்லூரியிலே 1000 சட்ட சிக்கல்கள் இருக்கும், வழக்குகள் வரும், சரியாக கல்லூரி நடத்தவில்லை, உட்கார பெஞ்சில்லை, கூட பணம் வசூலிக்கிறார்கள், ஆசிரியர்களை வேலையை விட்டு எடுத்து விட்டார்கள். இப்படி எண்ணிலடங்கா வழக்குகள் வரக்கூடும். அதுவும் இது கல்லூரி கூட அல்ல, ஒரு யூனிவர்சிட்டி, பல்வேறு கல்லூரிகளை நடத்துகிற யூனிவர்சிட்டி. அந்த வழக்குகள் அடுத்த மாதம் ஏதோ ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வருமானால் நீதிபதிகள் தயங்க மாட்டார்களா? 2 உச்ச நீதிமன்ற நீதிபதி, சென்னை தலைமை நீதிபதி, 4 பணியில் இருக்கிற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கலந்து கொண்ட நிர்வாகமாயிற்று என்று இந்த காமன் சென்ஸ் கூடவா இல்லாமல் இந்த நீதிபதிகள் கலந்து கொள்கிறார்கள்? இதை நான் சில ஆண்டுகளாக கவனித்து வருகிறேன். சென்னையை சார்ந்தவர்கள் ஏனையோர் சனி ஞாயிறு வார இறுதி நாட்களில் சொந்த பந்தங்களை பார்ப்பதற்கு, சொத்துக்களை பார்ப்பதற்கு யாராவது டிக்கெட் வாங்கி கொடுத்தால் ஃப்ளைட் டிக்கெட் வந்துவிட்டு போகலாம் என்று எண்ணுகிறார்கள். இங்கும் 4 நீதி பெருத்த கண்டனத்துக்குரியது. இதனால் தான் சொல்லுகிறேன், இந்திய நீதித்துறை தலைகுனிந்து விட்டது. நான் வெட்கி தலைகுனிகிறேன். நன்றி, வணக்கம்.